ஹாய் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது கல்யாணம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். ஓகே, இன்னைக்கு நான் கல்யாண வீட்டுக்கு தான் போயிட்டு வந்து இருக்கேன். மதியானம் கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். அப்போ தான் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. அது எப்படின்னா, நேற்று நைட்டுக்கு நான் வந்து ஒரு வீடியோ எடுத்தேன். அப்போ எடுத்திருக்கும்போது என்ன அப்படின்னாக்கி, அதில் பேக்ரவுண்டில் வந்து அந்த பொருட்களெல்லாம் நான் பார்த்தேன். அப்போ தான் யோசனை வந்துச்சு, இதெல்லாம் எதுக்கு வீட்டை அடைச்சிட்டு வந்து கிடக்குது. ஆனா, அப்போ 10, 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் வந்து சீதன பொருள்லாம் கண்டிப்பா இருக்கணும். இல்ல அதுவும் பெரிய அளவுல இருக்கணும். சின்னதாலாம் இருந்தா ஏத்துக்கவே மாட்டாங்க. "இப்ப பாரு அவளுக்கு குட்டுவத்த பாரு சின்னதா இருக்கு, குடத்த பாரு சின்னதா இருக்கு, வெங்கல பாத்திரமே குறைவா இருக்கு. இதெல்லாம் என்னத்துக்கு? இவ்ளோ கம்மியா வாங்கி குடுத்துருக்கா அவ. எனக்கு இத விட பெருசு." கல்யாண வீட்டுக்கு வந்தவ எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பேச்சு. "என் குட்டுவம் பெரிய குட்டுவம், என் செருவப்பான பெரிய செருவம், என் குடம் பெரிய குடம்." இதே தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து நம்ம ஒதுக்கி தான் அத போட்டுருக்கோம். முக்கியமான விஷயம் அத நம்ம இப்போ ஒதுக்கி தான் போட்டுருக்கோம். அத வந்து எந்த யூஸும் இல்ல. ஆனா அப்போ வந்து பயன்பட்டுச்சு. நம்ம அதில வந்து மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா, அப்போ வந்து தெரு பைப்புல நம்ம தண்ணி எடுப்போம். அத வந்து ஊத்தி வைக்கிறதுக்கு நமக்கு அந்த பாத்திரங்கள்லாம் தேவைப்பட்டது. ஆனா, இப்ப அது தேவைப்படல. ஒரு சில இடங்கள்ல ஒருவேளை தேவைப்படுமா இருக்கும். ஏன்னா, நம்ம ஏரியா சைடுல எல்லாருக்குமே வந்து வீட்டு பைப்பு இருக்கு, தொட்டி இருக்கு, தண்ணி வந்து பாய்ஞ்சிரும். புடிச்சு வைக்க பாத்திரம் வேண்டவே வேண்டாம். ஆ அப்படி இருக்கும் பட்சத்தில கூட இப்பவும் இந்த பொருட்கள வந்து சீதனமாட்டு குடுக்கிறதும், வாங்குறதும் நடக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். இது என்னத்துக்கு தேவையில்லாம வீட்ட அடைச்சுட்டு கிடக்குது. நானே வந்து சரி தந்துட்டாங்களா, தந்து கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆனா, இதையே நான் வந்து மாத்ததுக்கு ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ணுனேன். பறக்கி கொண்டு கொண்டு இந்த மாதிரி வெங்கல பாத்திரம் கடையில கொண்டு குடுத்துறலாம். நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு. ஆனா என்ன ஒரு ஞாபகம் எங்க வீட்டுக்காரங்க. அது உங்க அம்மா தந்ததெல்லாம் கஷ்டப்பட்டு கிடக்கட்டும். பிள்ளைக்கு கல்யாணம் வரும்போது மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போட்டு வச்சிருக்கு. அது பாசி பிடிச்சு போய், அழுக்கு பிடிச்சு போய் கரு கருன்னு இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு நேரம் நீங்களே. சரிங்களா? இதுதான் குட்டுவோம், சருவப்பானை. குட்டுவோம் வந்து அது வேற ஒரு இடத்துல இருக்குது. சருவப்பானை, அப்புறம் அப்பள போனி, இட்லி குட்டுவோம், குடம், அப்புறவுக்கு ஆனா ஒண்ணு சின்னதா இருக்கு பாருங்க. இது என்னதுன்னு எனக்கே தெரியாது ஒரு பானை. அப்புறம் அந்த இன்னும் நெறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அத கட்டி வேற ஒரு இடத்துல போட்டுருக்கு. ஓகேவா? அத இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்களா? ஆனா, இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் எந்த வீட்லயுமே தேவைப்படல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒருவேளை நம்ம ஒட்டுமொத்தமா அப்படி சொல்ல வாய்ப்பில்ல. ஏன்னா, நெறைய இடங்கள்ல இல்லாம இருக்கும். இப்பவுமே வந்து தண்ணி தட்டுப்பாடு அந்த மாரி இன்னும் வந்து ஒருவேளை எங்க ஊர் கொஞ்சம் வசதியான ஊர் ஆயிட்டோ என்னவோ தெரியல. எனக்கு சொல்ல தெரியல. ஓகே. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவைப்படுறவங்க அத வாங்கிக்கங்க. அ இப்போ வந்து பிள்ளைகளுக்கு குடுக்கணும் அப்படின்னு தான் எல்லா அப்பா, அம்மாவும் ஆசைப்படுவாங்க. ஆனா, அது வந்து தேவையான பொருளா இருந்தா ஓகே. இது தேவையில்லாம வாங்கி வீட்டுக்கு கொண்டு அடைச்சு வைக்கிறதுக்கு எதுக்கு அத சீதன பொருளாட்டு கேட்கணும். இத வந்து எந்த இடத்துல யார் பேசுனா சரியா இருக்கும் அப்படின்னா, மாப்பிள்ளை பையனோட அம்மா. இப்போ பொண்ணு வந்து வாழ வர்றாங்க. இந்த பொருள்லாம் எங்களுக்கு தேவையில்ல. இதெல்லாம் எங்க வீட்ல இருக்கு. வேண்டாம். ஆக்கப்பூர்வமான பொருட்கள் வாங்கி அதாவது தேவையான குக்கர் ஐட்டம்ஸு இப்போ வேற உங்க பிள்ளைக்கு நீங்க வேற எந்த மாதிரி செய்யணுமோ அத செய்யுங்க. இந்த மாரி தேவையில்லாத பொருட்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இத யார் சொல்லணும்னா, அந்த பையனோட அம்மா, அப்பா தான் பேசணும். ஆனா, இன்னுமே அத வந்து ஏன்னா அந்த இடத்துல முடிவெடுக்கிறது வந்து அவங்க தான். இது எங்களுக்கு வேணும், வேண்டாம் அப்படின்னு சொல்ல உரிமை வந்து சுதந்திரமும் அவங்களுக்கு தான் இருக்கு. ஆனா, அத தவிர்த்து அத வாங்கி பொண்ணு வீட்டுக்கு ஒரு செலவு வச்சு, அத கொண்டு வந்து வீட்ல கொண்டு வந்து ஒரு ஓரத்துல அடுக்கி போடுறது என்னத்துக்கு? இதுக்கு வேணுங்க பொருள வாங்கும்போது ஒரு மரியாதை இருக்கும். சம்மந்தி வீட்ல இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா இதுவே பொண்ணு வீட்லயும் பொண்ணுக்கு அம்மா வீட்ல குடுத்ததும் அந்த மாரி தான் கிடக்கும். இதே வீட்ல மாப்பிள்ளை பையலுக்கு அம்மாவுக்கு சீதனமா வாங்கின பொருளும் இந்த மாரி தான் கிடக்கும். அப்போ அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது நமக்கு தேவையில்ல. தேவையான பொருள் மட்டும் நம்ம வாங்கினா போதும். மற்ற பொருட்கள் வேண்டாம். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமையும், சுதந்திரமும் அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கு. ஆனா நெறைய பேருக்கு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. கிடைச்ச வரைக்கும் லாபம். வீட்ல கொண்டு கமத்தி போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ன மாரி வாங்கிக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் மாறணும். நான் சொன்னேன் சரிதானா? விட்டு போயிட்டு வந்ததுனால, அந்த யோசனை, சிந்தனைகள் வந்துச்சு. ஓகே. அதனால இத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது சரி அப்படின்னு சொல்லும் பட்சத்தில, தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணி, இது மூலமா ஒருத்தங்களுக்கு ஆமா இதெல்லாம் என்னத்துக்கு நம்ம வீட்ல அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன்ப்பா, என் பயலுக்குலாம் நாங்க சீதனமாட்டு இந்த மாரி பொருட்களெல்லாம் வாங்க மாட்டோம். உண்மைய தான் சொல்றேன். சீரியஸாவே சொல்றேன். நெறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். நான் சொல்றேன். இந்த மாரி பொருட்களெல்லாம் நிச்சயமா வாங்கவே மாட்டேன். ஓகே. இது என்னுடைய கருத்து தான். அவங்கவங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்ம அத
சரி ஏன்னா இப்போ வந்து நம்ம மருமக கொண்டு வந்தால் அவங்க வீட்டு பொருள்னு சொல்லி உரிமையாக எடுத்து பயன்படுத்துறதுக்கும் வாங்குறதுக்கும் ஒரு இது சங்கோஷம் இருக்காது. நம்ம பொருள் தானே அப்படின்னு. இது தேவைப்படும் போது தேவைப்பட்டால் வாங்கிக்கிங்க.